ராம் ராம். நெக்ஸ்ட் பார்ப்போம். கோவிந்தார்ய முக அவாப்த மகாவாக்கிய சதுஷ்டய. போன இதில் எதோட முடித்தோம் அப்படின்னாக்க, நர்மதா நதியினுடைய தீரத்தில், அதனுடைய பேங்க்ஸில் அவருடைய குருவான கோவிந்தபாத ஆச்சாரியரை சேவை பண்ணார் அப்படின்னு முடித்தோம். இப்போது கோவிந்தபாத ஆச்சாரியர் ஆதிசங்கராச்சாரியரை தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கிறார். கோவிந்தபாத ஆச்சாரியா அக்செப்ட்ஸ் ஆதிசங்கராச்சாரியா ஆஸ் இஸ் டிசைபிள். அப்படி ஆன உண்மையுமே இவர் அவரை அந்த சந்நியாசாசிரமத்தில் இனிஷியேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, தேர் இஸ் அ பத்தி டு இனிஷியேட் ஹிம் இன் டு த சந்நியாசாசிரம. அதை பண்ணினதுக்கப்புறமா அவருக்கு அந்த மகாவாக்கிய சதுஷ்டயத்தை உபதேசம் பண்ணுறார். அதாவது மகாவாக்கிய சதுஷ்டயம் என்ன அப்படின்னாக்க, பிரஜானம் பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மா பிரம்ம அப்படிங்கிற அந்த மகா வாக்கியத்தை அவருடைய முகத்திலேருந்து குருபதேசம் கோவிந்தபாத ஆச்சாரியா அதை தான் இங்கே சொல்கிறார். கோவிந்த ஆரிய முக அவாப்த. நீங்கள் என்ன பண்ணேல் ஆதிசங்கராச்சாரியா, நீங்கள் கோவிந்தபாத மரியாதைக்குரிய ஆரிய அப்படின்னாக்கா சிவிலைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அவருடைய முகத்திலேருந்து, மரியாதைக்குரிய கோவிந்தபாத ஆச்சாரியருடைய முகத்திலேருந்து, வாயிலேருந்து, ஃப்ரம் ஹிஸ் முகம், யூ அக்செப்டட், யூ understood the Mahavakya Chatushtaya. What are those Mahavakya Chatushtaya? Prajnanam Brahma, Aham Brahma Asmi, Tattvamasi and Ayamatma Brahma. அப்படிங்கிற மகாவாக்கியங்களை அவரிடமிருந்து அந்த உபதேசத்தை பெற்றீர்கள். அதுக்கப்புறம் யோக சித்தி கிரகீத இந்து பவாபூர கமண்டலோ. கமண்டலுங்கிறதுனால கமண்டலோ அப்படின்னு சம்போதன பிரதமால வந்திருக்கு. இங்கே என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, போன இதில் என்ன பார்த்தோம், சோமோத்பவ அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னாக்கா நர்மதைக்கு பேர். இங்கே இந்து பவ அப்படின்னு நர்மதைக்கு சொல்கிறா. ஒரு தடவை என்ன ஆச்சு, ஒன்ஸ் மான்சூன் சீசன் போது ரொம்ப ஹெவி ரெயின்ஸ், அதனால் நர்மதா நதி ஒரு பிரவாக ரூபத்தில் இட் ஸ்டார்டட் டு ஃப்ளட். த ரிவர்ஸ் ஆஃப் நர்மதா ஸ்டார்டட் டு ஃப்ளட். அப்படி இருக்கும்போது அந்த நர்மதா கோவிந்தபாத ஆச்சாரியருடைய ஆசிரமத்தை நோக்கி ரொம்ப பிரவாக ரூபத்தில் வந்துட்டு. அப்போ தன்னுடைய குருவான கோவிந்தபாதர் சமாதியில் இருந்தார். சமாதி நிலையில் when he was there and the river was flooding and it was approaching the ashrama to drown everything, எல்லாத்தையும் மூழ்கடிக்க செய்யும் போல அந்த பிரவாகம் வந்தபோது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி நம்மளுடைய சங்கரர் அந்த நர்மதா நதியினுடைய பிரவாக தண்ணி இருக்கிறியா, அந்த ஜலத்தை தன்னுடைய கமண்டலூல தரிச்சுண்டார், வாங்கிண்டார், in order to protect his guru from the flooding water, because his guru Govindapada Acharya was in a samadhi state. Adanala, uttering a powerful mantra, he gathered those flood waters inside his kamandalu. That is what they are saying here as yoga siddhi grihita indu bhavapura kamandalo. Hey, one who gathered the flood water in his kamandalu, the Narmada waters in his kamandalu, when it was overflowing and when his guru was in the yoga siddhi and the state la. அடுத்தது குரு அனுஜ்ஞாத விஸ்வேஷ திதிருக்ஷா கமன உத்சுக. his guru கோவிந்தபாத ஆச்சாரியா, குரு அனுஜ்ஞாத, குரு gave ஆக்ஞா, orders to go have darshanam of காஷி விஸ்வநாத. குருவின் ஆக்ஞையின்படி காஷிக்கு செல்ல உத்சுகமாக இருந்தவரே. அப்புறம் அங்கே என்ன ஆச்சு, ஆஃப்டர் ஹி வென்ட் டு காஷி என்ன நடந்தது, சண்டால ஆகார விஸ்வேஷ பிரஷ்ன அனுபிரஷ்ன ஹர்ஷித. திஸ் இஸ் த எபிசோட் ஆஃப் மனிஷா பஞ்சகம் அப்படின்னு கம்போஸ்ட் பை ஆதிசங்கராச்சாரியா. சண்டால ஆகாரத்தில் நம்ம விஸ்வநாதரான சிவ கேம் இன் த டிஸ்கைஸ் ஆஃப் அ சண்டால, அந்த ஆக்கிருத்தியை எடுத்துட்டு டு டெஸ்ட். அதில் பிரஷ்ன அனுபிரஷ்ன, சண்டாலன் கேள்வி கேட்க இவர் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அமைஞ்ச மனிஷா பஞ்சகம். இட் இஸ் அ கொஸ்டின் அண்ட் ஆன்சர். த கொஸ்டின் இஸ் raised by the Chandala and answer is given by நம்ம ஆதிசங்கரர். The Chandala is none other than Shiva himself. That is how we have மனிஷா பஞ்சகம் அப்படிங்கிற காம்போசிஷன் பை நம்ம ஆதிசங்கரர். அதை தான் இங்கே சொல்கிறார். சண்டால ஆக்கிருத்தியில், அந்த ரூபத்தில் நம்ம விஸ்வேஷ யார், சிவன் பிரஷ்ன அனுபிரஷ்ன, அவர் சண்டாலன் கேள்வி கேட்க, அதாவது சிவன் சண்டால ரூபத்தில் கேள்வி கேட்கிறார், அதுக்கு பதில் சொல்கிறாமல, அதனால் ஹர்ஷித, அதனால் சந்தோஷப்பட்டவரே. by the series of question and answers between Adi Shankaracharya and Shiva in the form of Chandala,
one who became happy because of that conversation அப்படிங்கிறது. ஹே சுவாமின் ஜெய விஜயீ பவ. அடுத்தது விஸ்வேஷ அனுகிரக அவாப்த பாஷ்ய கிரதன நைபுண. இப்போ அந்த சண்டால ஆக்கிருத்தியில் வந்தது சிவன் தான். he knew that it was him. அதனால தானே ஹர்ஷிதன்னு பார்த்தோம், அவர் சந்தோஷப்பட்டார். அந்த மாதிரி பிரஷ்ன அனுப்பிரஷ்னில் இப்போ அந்த taking the anugraham from Shiva, Shiva gives anugraham to write bhashyam, commentaries on Brahma Sutra. ஏன்னா அந்த commentary will bring out the true essence of Advaita Vedanta அப்படிங்கிறதுனால சிவனிடத்திலிருந்து அனுகிரகம் பெற்று பாஷ்யம் எழுதுவதில் நைபுண அப்படின்னாக்க எக்ஸ்பர்ட், one who is expert in writing bhashyam after getting the anugraham from Vishwesha. Next, bhashya sphuta shruti shiromata tattva abhilapaka. Now Shiva gave anugrahamnu பார்த்தோம் பாஷ்யம் எழுதுறதுக்கு. உடனே என்ன பண்ணார், நிறைய எழுதினார். அப்போ ஆதிசங்கரருக்கு 12 வயசு, he was only 12 years old. He wrote commentary on the Vedanta Sutras of Badarayana. அதுக்கப்புறம் ஸ்ருதியினுடைய ஷிரஸ் அப்படின்னாக்கா உபனிஷத்ஸ். He wrote commentaries on Upanishads. அதை தான் இங்கே சொல்கிறா. பாஷ்ய ஸ்புட ஷிரோ ஸ்ருதி ஷிரோ மத தத்துவ அபிலாபக. அபிலாபகனாக ஒன் ஹூ எக்ஸ்பிரஸ்ட். கமெண்ட்ரிலாம் மதனாக்கா ஒப்பீனியன் அப்படின்னு அர்த்தம். மத இல்லை, தமிழில் நம்ம மதம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். மதம்னா ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த தத்துவங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணார் அவருடைய பாஷ்ய ரூபத்தில். கமெண்ட்ரிஸ் எழுதி ஹி எக்ஸ்பிரஸ்ட். அதுக்கப்புறம் யதூத்வஹ புரோக்த கீதா யாதா தத்ய விவேச்சக. யதூத்வஹ அப்படின்னாக்கா நம்ம கிருஷ்ணருக்கு யது குலத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறவர் அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் சொன்ன கீதோபதேசம், அந்த கீதை பகவத்கீதா. ஹீ ரோட் கமெண்ட்ரிஸ் ஆன் பகவத்கீதா ஆல்சோ. யாதா தத்ய அப்படின்னாக்க த ட்ரூத், த ரியல் ட்ரூ எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதா, அதனை பற்றி கமெண்ட்ரீஸில் கொண்டு வந்தார். தென் பிரம்மசூத்ரார்த்த சம்வாத ஹிருஷ்யத் சத்யவதி சுத. சத்யவதி சுத வந்து வியாசர். வியாசமுனி கம்ஸ் இன் டிஸ்கைஸ் as an old brahmana to hold a debate, to argue on the commentaries on Brahma Sutra. அதை பற்றி ஆர்கியூ பண்ணுறதுக்கு வரார். அவ்வளோ டீப்பாக போகிறது அவள் ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன். அதுக்கப்புறமா அந்த வந்த பிராமணர் வியாசர் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டார். He came to know that it is Vyasa Munivar in the disguise of the old Brahmana arguing the Brahma Sutra. That is what is being told here. Brahma Sutrartha Samvada Hrishyat Satyavati Suta. ரொம்ப சந்தோஷப்பட்டார் வியாசர். அப்புறம் ஒத்துண்டார், அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு ஒத்துண்டார். அதனால் சந்தோஷப்பட்ட வியாசரே சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிசங்கரருக்கு ஹே சுவாமின் ஜெய விஜயீ பவ. ரைட். ராம் ராம் ராம்.